டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முருக பக்தர்கள் நாங்க, முருகப்பெருமான நாங்க எதுங்க கையில் எடுக்கணும்? இப்ப அவரு ஒரு வார்த்தை அரசியல் தான் சார் பண்றீங்க நீங்க. பண்ணதும் ஏன் இந்துக்கள் அரசியல் பண்ணக்கூடாதா? இப்ப வந்துங்க ரெண்டு மதவாத அரசியலா சார்? 4ஆம் தேதி அங்க நடந்த அந்த கூட்டத்துல அச்சிராஜ் என்ன பேசுறாரு? இங்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடியது வந்து இந்து விரோத தாலிபான் அரசு அப்படின்னு. தாலிபான் அரசு தான் இந்த அரசு. இது கிறிஸ்தவ அரசாங்கம், இது சிஎஸ்ஐ கிறிஸ்துவ அரசாங்கம் சொல்றாரா இல்லையா? மத்தியில் ஆளக்கூடிய அரசு என்ன? இது கிறிஸ்தவர்களுக்கான அரசாங்கம். மத்தியில் ஆளக்கூடிய அரசு, மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கம் இந்தியர்களுக்கான அரசாங்கம் சொல்லலாமா? இஸ்லாம் விரோத அரசாங்கம் சொல்லலாமா? அப்படி சொல்லித்தான். இப்படி இஸ்லாமியர்கள் அவங்க ஒரு பிரச்சனைன்னா எல்லாம் ஒன்னா இருக்காங்க. எந்த கட்சியிலும் கிறிஸ்தவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஒரு இஷ்யூன்னு வரும்போது இன்னைக்கு இறுதியராஜ் எல்லாம் ஒன்னா இருக்கும். புரியுதுங்களா? ஆனா நம்ம யாரும் வரமாட்டாங்க, வருவாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். குன்றம் காக்க கோவிலை காக்க அப்படின்ற ஒரு முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் இந்து முன்னணி சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. இதனைத் தொடர்ந்து இந்த மாநாட்டுக்கு வந்து அனுமதி அளிக்கக்கூடாது, இது வந்து இந்து முன்னணி வந்து அங்கே முடிவு பண்ணியிருக்காங்கவே மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துறதுக்கு தான் இந்த மாநாட்டையும் நடத்துகிறாங்க. இங்கே அறுபடை வீடுகளில் வந்து கோயிலை சீரமைக்கிறதுக்கு இவங்க சீரமைக்கிறத வலியுறுத்தி இவங்க மாநாடு நடத்துகிறதா சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் கோயில்கள்லாம் நல்ல நிலையில் தான் வச்சுருக்கோம். அதே போல் இந்த உண்மையான முருக பக்தர்கள் யாரும் இந்த மாநாட்டில் கலந்துக்க மாட்டாங்கன்னு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. சொல்லுங்கள் சார், எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை? அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு அவர்கள் எப்பொழுதுமே திமுகவினுடைய பிரச்சார பீரங்கி. அவர் வந்து முருகப்பெருமான் பக்தர்களை ஒன்று கூட்டி அறநிலையத்துறை சார்பில், அரசாங்கத்தின் சார்பில் ஒரு முருக பக்தர் மாநாட்டை நடத்தினார். இப்பெல்லாம் முருக பக்தர் மாநாடு நடத்துவது என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அது திமுக நடத்தினாலும் வரவேற்போம், பிஜேபி நடத்தினாலும் வரவேற்போம். ஏன்னா முருக பக்தர்களுக்கான ஒரு மாநாடு பக்தி ரீதியாக அவர்களை அணிதிரட்டுவதோடு மட்டுமல்ல, ஆலயங்கள் காக்க, மோசடி மதமாற்றத்தை தடுக்க, நம்முடைய முருக பக்தர்களுக்கான உரிமைகளை, வழிபாட்டுரிமையை பாதுகாக்க, அதுக்கு வந்து இப்போ வந்து காலத்தின் தேவையாக இன்றைக்கு இது அமைந்திருக்கிறது. முருகப்பெருமானுடைய ஆலயங்கள், குறிப்பாக அறுபடை வீடுகள், இந்த இடங்களில் எல்லாம் பக்தர்களுக்கான போதிய வசதிகள். சமீபத்திய உதாரணம் சொல்கிறேன். ஐயா சேகர்பாபு அவர்களும் அந்த நேரத்திலே அங்கே இருந்தார். திருச்செந்தூரிலே மிகப்பெரிய கூட்டம், மக்களெல்லாம் தண்ணி இல்லாமல் பசி தாகத்திலே நீண்ட காலமாக காத்திருக்கிறார்கள். ஏன்னா கோயில்கள் எல்லாம் இப்போ கட்டண தரிசனம், என்னங்க விஐபி தரிசனம், கோயில்களில் பக்தர்களுக்கு முன்னுரிமை இல்லை, அரசியல்வாதிகளுக்கு. எல்லா கோயிலும் திருப்பதியிலிருந்து எல்லாத்துலையும் இருக்கு. அப்போ வந்து பக்தர்கள் அவரை பார்த்த உடனே இந்த மாதிரி நாங்கள்லாம் 6 மணி நேரமாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அவங்க ஆதங்கத்தை சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நெரிசல்லையே 2-3 இடங்களில் பக்தர்கள் இறந்து போயிருக்காங்க. அவர் சேகர்பாபு ஐயா என்ன அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்தாருன்னா, ஏன் திருப்பதியில் போய் நிற்கிற அப்படி மாதிரி ஒரு பேசினார். அதே மாதிரி தான் பழனிமலை முருகன் திருக்கோயிலில் நம்முடைய கோவில்கள் எல்லாம் காட்சி பொருட்கள் அல்ல, சுற்றுலா பயணிகள்லாம் வந்து போகிறதுக்கு. எல்லா அறநிலையத்துறை கோயில்லையும், மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கலாம், மதுரையாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் ஹிந்துக்கள், அந்த ஹிந்து கலாச்சார உடை அணிந்து வரக்கூடியவர்கள், அவங்க மட்டும்தான் கருவறைக்குள்ளே வர முடியும், அங்கே இறைவனை தரிசனம் பண்ண முடியும். இந்துக்கள் அல்லாதார் பிரவேசிக்க முடியாது. அறநிலையத்துறை சட்டம் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த போர்டை எடுத்தாங்க. எங்கே? பழனி மலையில் எடுத்தாங்க. அதே மாதிரி பழனி மலை மேலே நிறைய ஆக்கிரமிப்புகள், பழனி மலை மேலேயே தர்கா உருவாக்குற முயற்சியெல்லாம் உருவானது. புது குற்றச்சாட்டில் இது நடந்தது. இதெல்லாம் நாங்கள் ஃபைட் பண்ணோம், நீதிமன்றத்துக்கு போனோம். மலை மேலே இருக்கக்கூடிய அந்த அறநிலையத்துறையில் சட்டவிரோதமாக உள்வாடகைக்கு இருந்தாங்க, அதையெல்லாம் நாங்கள் அகற்றணும். இதெல்லாம் தீர்ப்பு, இதெல்லாம் நான் கடந்த காலங்களில் நடந்தது. நீங்களும் அகற்றிருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு கோயில் நிலங்களை வந்து எவ்வளவு பேர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க, அந்த அதுல வந்து எல்லாத்தையும் மீட்டு கோயில் பேர்ல வந்து இப்ப மாத்தி வந்து அவங்க விளம்பரத்துக்காக சில விஷயங்களை சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் திராவிடர்களை சொல்ல முன்னேற்ற நல்லா கேட்டுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த நடவடிக்கையினால் அல்ல. ஏகாம்பரேஸ்வரர் கோயில்னால இங்கே இருந்தது. 99 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சது, கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி தான் உண்மையிலேயே திமுக வந்து மீட்கணும்னா ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயில், சின்ன மாரியம்மன் கோயில், அது வந்து கோயிலுக்கு சொந்தமான இடத்துல தான் அங்கே சாலை அமைக்கப்படுகிறது, பிரஃப் ரோடு இருக்குது. அந்த இடத்துல எங்களை பொங்கல் வைக்கிற கூட விடுறதில்ல. அந்த சொத்து எங்களுக்கானது.
இது வரைக்கும் எல்லா கட்சியினரும் போராடியாச்சு. இன்னை வரைக்கும் அந்த சொத்துக்கள் மீட்கப்படலை. இப்போ திருப்பரங்குன்றம் மலையில் என்ன நடந்தது? மலை மேலே சிக்கந்தர் தர்கால நீங்கள் சொல்லுங்கள், எங்காவது நடக்குமா? பாத யாத்திரை போகக்கூடிய முருக பக்தர்கள் அசைவ உணவு தவிர்ப்பார்கள். புரியுதுங்களா? மாலை போட்டு தானே போகிறாங்க விரதம் இருந்து. ஆனால் நாங்கள் மலை மேலே போய் நாங்கள் பகிரங்கமாக கோழி வெட்டுவோம், ஆடு வெட்டுவோம். சரி, அது ஒரு குரூப் பண்ணுறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லுது? அதுக்கு போனாங்க எம்பி, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் போய் அதை தூண்டி விடுறாரு, ஆதரிக்கிறாரு. அதன் காரணமாக மலை மேலே இருக்கக்கூடிய அந்த தர்கா முதல்ல வந்துதா, திருப்பரங்குன்றம் முதல்ல வந்துதா? மலை மேலே இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் இருந்ததா, அல்லது இடையில ஏற்பட்ட ஆக்கிரமிப்பு? இது இந்த பிரச்சனையெல்லாம் இவங்க உருவாக்குனதான், திமுக உருவாக்குனதான். நீங்க பிப்ரவரி 4ஆம் தேதியா வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி ஆமா, அங்க ஹெச்ராஜ் என்ன பேசுறாரு? அயோத்தி வந்து எப்படி இருந்துச்சு, அயோத்தியும் மாறிடக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. அந்த இதுவே உங்களுக்கு பயம் தான். இது அயோத்தி மாதிரி தானே? என்னங்க எங்க மலை மேல கொண்டு வந்து நீ தர்கா வச்சுக்கிட்டு என்னங்க அநியாயமா இருக்கு சார்? இவ்வளவு ஆண்டாண்டு காலமா அங்க தர்காவும் சார், அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்து கோயிலும் இருக்கு, தர்காவும் இருக்கு. ஆண்டாண்டு காலமா நடந்துட்டு இருந்தேன். நீங்க போய் அப்புறம் இந்த வேலையை செய்றீங்க. 144 போட்டிருக்க சமயத்துல நீங்க போயிட்டு அங்க பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ற கோஷம் போடுறதும். சார், பாரத் மாதா கி ஜெய் சொல்லக்கூடாதா? சொன்னா என்னங்க தப்பு? இந்திய நாடு வாழ்கன்னு சொன்னா என்ன தப்பு? ஏங்க அதுவும் நான் வந்து வேணுமுன்னே நான் கொண்டு போய் அங்கே ஆட்டை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி போகிறதும் ஒன்றா? நான் கேட்குறேன். இத்தனை நாள் அந்த இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகள் அங்கே வரல. அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் ஒன்றுபட்டு தான் வாழ்ந்தாங்க. எப்போ எஸ்டிபி அங்கே வந்ததோ அவங்க வேணும்னே வந்து இந்த காரியத்தை பண்ணுறாங்க. அதை திமுக ஆதரிக்குது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே போகிறாரு, அவர் தூண்டி விடுறாரு, அது ஒரு இஷ்யூ ஆகுது. இப்போ இந்து மக்கள் கட்சியும் இந்து முன்னணியும் இதே ஒரு சாதகமாக பயன்படுத்தி அவங்க எந்த அளவுக்கு பிளவுவாத அரசியல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதையும் முன்னெடுக்கிறீங்க. இல்லை, இது பிளவுவாத அரசியல் இல்லை. இப்போ தான் அந்த முருக பக்தர்களை கட்சி பேதம் இல்லாமல் நீங்கள் பாருங்க, அந்த கந்தசஷ்டி கவசம் இழிவுபடுத்தப்பட்ட போது ஏற்பட்ட எழுச்சி, அதனை தொடர்ந்து சென்னிமலையை கல்வாரி மலையா மாத்துவன்னு பகிரங்கமா பேசுறான். சார், நீங்க நான் சொல்றது கேளுங்க, அரசியல்வாதிகளுக்கு எல்லாமே திமுகவே வேல் எடுத்து நின்றுடான். ஏன்னா முருக பக்தர்களை நம்ம பகைத்துக் கொள்ளக்கூடாது. அப்போ முருக பக்தர்களை ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சி, அது நல்ல முயற்சி. அந்த முயற்சியினுடைய ஒரு கட்டமாக தான் இதில் நாம எல்லாரையும் தானே கூப்பிடுறோம். திமுகவையும் கூப்பிடுறோம், சீமானையும் கூப்பிடுறோம், எல்லா கட்சியும் கூப்பிடுறோம். வாங்க, ஏன் நீங்க நடத்தின அந்த முருக பக்தர் மாநாட்டையும் நாங்கள் வரவேற்றுமே. நாங்கள் என்ன வேண்டாம்னு சொன்னோம் சார்? நீங்கள் இப்போ இந்து முன்னணியாச்சோ இந்து மக்கள் கட்சியோ தனிநபரையோ ஒருத்தர் பேசினதை நீங்கள் அதை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க வந்து கட்டாய மதமாற்றம் செய்ய பார்க்குறாங்க, இவங்க வந்து இந்து மதத்தை வந்து அழிக்க முற்படுறாங்கன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஒரு போராட்டமாக முன்னெடுத்து இதை வந்து ஒரு பெரிய கிளாஷ் ஆக்கி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ அயோத்தியில நடந்துச்சோ. இப்படி நார்த்ல அயோத்தியில் என்ன தப்பு நடந்துருச்சா? நார்த்ல வந்து எப்படி ராமர் கையில் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து திடீர்னு இங்கே முருகரை கையில் எடுத்து நாங்கள் தாங்க முருகர் கையில் இருக்கிறோம். முருக பக்தர்கள் நாங்கள், முருகப்பெருமான நாங்க எதுங்க கையில் எடுக்கணும்? இப்ப அவரு ஒரு வார்த்தை அரசியல் தான் சார் பண்றீங்க நீங்க. பண்ணதும் ஏன் இந்துக்கள் அரசியல் பண்ணக்கூடாதா? இப்ப வந்துங்க ரெண்டு மதவாத அரசியலா சார்? இது எதுங்க, இது ஆன்மீக அரசியலுங்க. இது எங்க மதவாத அரசியல்? எங்க ஆன்மீகத்துக்கு மதம் கிடையாதுங்க. மற்ற மதத்தை இழிவுபடுத்தி அவங்க மற்ற மதத்தை நாங்க எங்க இழிவுபடுத்தணும் கொஞ்சம் சொல்லுங்க. தப்பு போற போக்குல நாங்க மற்ற மதத்தை இழிவுபடுத்துறேன்னு சொல்லாதீங்க, தப்புது. அதே நாங்க ஜீசஸை ஏத்துக்கிறோம், நாங்க அல்லாவை ஏத்துக்கிறோம். புரியுதுங்களா? நாங்க ஒன்றும் எல்லா கடவுள் ஒண்ணுதான். புரியுதுங்களா? எல்லா கடவுள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதாங்க சனாதன தர்மம். திருப்பரங்குன்றத்துல என்ன சார் நடந்துச்சு? திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்தது சொல்லுங்க. அவங்க வந்து அங்க இருக்க தர்காவை பார்வையிட போனாங்க. நீங்க வந்து யாரு பார்வையிட? சும்மா பார்வையிட. நவாஸ்கனி அங்க உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டாரா இல்லையா? நீங்க ஒத்துக்குவீங்களா? சார், ரம்ஜான் அவங்க வந்து 50 கடமைகள்ல ஒண்ணு நோன்பு வைக்கிறது. அந்த நோன்புக்கு நாங்க எவ்வளவு மரியாதை கொடுக்குறோம். அந்த நோன்பு முஸ்லீம் பெரும்பான்மையா இருக்கிற பகுதியில ஹிந்துக்கள் ஹோட்டல் கூட பூட்டிடுவோம். முஸ்லீம் நாடுகளில் ஹோட்டல் கூட இருக்காது. முஸ்லீம் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதியில் ஹோட்டல் கூட இருக்காது. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நாங்கள் மதிக்கிறோம். நீ என்ன பண்ணுற? எங்கள் முருக பக்தர்கள் அவன் பாத யாத்திரையாக வர்றான், அவன் கறி புளி சாப்பிட மாட்டான். நீ அங்கே வந்து எங்கள் மலை மேலே உக்காந்து நான் பிரியாணி சாப்பிடுவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்க? நீ உடனே நீ எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் சொல்கிற. என்ன அங்கே ஆடு வெட்டுறாங்க, கோழி வெட்டுறாங்க, என்னமோ வெட்டியா? நாங்கள் எங்ககிட்ட சைவ வழிபாடு இருக்குது, அசைவ வழிபாடு இருக்குது. நீ இப்படி மனம் புண்படுத்தக்கூடிய வகையில் நீ செய்யலாமா? உனக்கு குற்ற உணர்வு இல்லையா? இது தப்பு இல்லைவா? இதை பார்த்துட்டு நாங்கள் பேசாமல் போகணுமா? நாங்கள் முருக பக்தர்களை ஒன்றுபடுத்தக்கூடாதா? ஏன் இப்படி நினைக்கிறீங்க? ஒன்றுபடுத்தி சார், நாங்க ஒன்றுபடுத்தின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 4ஆம் தேதி அங்கே நடந்த அந்த கூட்டத்தில் ஹெச்ராஜ் என்ன பேசுறாரு? இங்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடியது வந்து இந்து விரோத தாலிபான் அரசு அப்படின்னு. தாலிபான் அரசு தான் இந்த அரசு. என்ன அதுல என்ன மாற்றுக்கிறது சொல்லுங்க? இல்லை சார், இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க பதவி ஏற்றதுல இருந்து அவன் என்ன கோயிலுக்கு என்ன இந்து மக்களுக்குலாம் வந்து எதுவுமே நல்லது பண்ணியா? இல்லை வந்து அது எப்படி சார் நீங்க பண்ணா நேர்மையா பண்றீங்க, அவங்க பண்ணா நேர்மையா? பாத்தீங்களா? நாங்க பண்ணா நேர்மையானா நாங்க என்ன ஆட்சியிலேயே இருக்கிறோம்?
இல்ல சார் இப்ப ஏன் இல்ல நீங்க இந்து பிஜேபி மக்களை என்ன சார் ஏமாத்துறாங்க சொல்லுங்க? இந்து மக்களை என்ன ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க? சார். திமுக சாமியை முன்னாடி போய் பாக்குறதுக்கு கட்டணும், கொஞ்சம் தூரமா நின்று பாக்குறதுக்கு கட்டணும், இன்னும் கொஞ்சம் பின்னாடி கோயில்ல பூரா வியாபாரம் பண்றீங்க சார். திருப்பதியில இல்லையா சார்? ஏன்? திருப்பதியில இல்லையா? திருப்பதியில இருக்குது. மத்த மாநிலங்களும் இல்லையா? திருப்பதியில இருக்குது. திருப்பதியில ஸ்பெஷல் இருக்கக்கூடிய தரிசனம். வசதிகள் இங்க இருக்கிற கோயில் இருக்குதா? நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? உன் ஊர்ல நீ இப்படி வச்சிருக்கியா கோயில? கோயில் சொத்துக்கள் ஆக்கிரமிப்புல இருக்குது. இல்ல சார், கோயில்ல வியாபாரம் பண்ற நீ, இல்ல சார், கோயில்ல பக்தர்களுக்கு என்ன வசதி செஞ்சு விஐபி கொடுத்திருக்கிற? தரிசனம் கட்டண வசூலிகளை பத்தி நீங்க கேக்குறீங்க. ஆமா, நாங்க இந்துக்கள் சொல்றோம் கட்டண தரிசனம், கடவுள் முன்னாடி எல்லாரும் சமம், கட்டண தரிசனம் இல்ல சொல்லு. அது என்ன ஒரு சீசனுக்கு தேர்தல் பக்கத்துல வரும்போது மட்டும் ஐயா சேகர் பாபு சொல்றாரு, இந்த திருவிழா காலங்கள்ல கட்டண தரிசனம் இல்லாம நீங்க இறைவனை தரிசிக்கலாம். இது என்னங்க இது? நீங்க எங்க குறிப்பா தமிழ்ல அர்ச்சனை பண்ண மாட்டாங்க கோயில்ல. அப்படியா? தமிழ்ல எதுக்கு அர்ச்சனை பண்ணணும்? யார் சொன்னா? தமிழ்ல தான் அர்ச்சனை இருக்குது, யார் இல்லைன்னு சொன்னா? இதெல்லாம் உங்க அரசியல். எங்க கிட்ட மட்டும் எல்லா கோயிலையும் எல்லா கோயிலையும் எல்லா தமிழ், கோயிலையும் தமிழே தமிழ் கோயில் தானுங்க, கோயிலே தமிழ் தானுங்க. முருகன் சார் அறுபடை வீடுகள் எல்லா எல்லா கோயிலையும் கோயிலையும் எல்லாம் நல்லா தான் இருக்குதுங்க, யார் சொன்னா இல்லன்னு? திருச்செந்தூர்ல தமிழ்ல தான் எல்லா கோயிலையும் தமிழ் இருக்குது, தமிழ்லயும் இருக்குது. எங்க கடவுளுக்கு பாச வித்தியாசம் எல்லாம் கிடையாதுங்க, தமிழே முருகன். அதே மாதிரி சார் இப்போ அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், எல்லா ஜாதியினும் அர்ச்சகரா தான் இருக்கிறான். இந்த கேள்விக்கெல்லாம் 1000 முறை பதில் சொல்லியாச்சு. குன்றம் காக்க கோயிலை காக்கன்ட்டு இப்போ வந்து மாநாடு கோயில்கள் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்குது. அதனால சார் அப்படிதான் எந்த கோயிலை காப்பாற்றணும்? எல்லா கோயில்லையும் அரசாங்கத்தின் பிடியில் இருக்கக்கூடிய அனைத்து கோயிலுமே கோயில் நடைமுறைகள்ல அவங்க தலையிடுறாங்க. இந்து அமைப்புகளோட கட்டுப்பாட்டுல வரும்னு இந்து அமைப்புகளுடைய பக்தர்களுடைய கட்டுப்பாட்டுல வாங்க, அதுக்குன்னு ஒரு 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 அறவோர் வாரியத்தை உருவாக்குங்க. இது நீண்டகால கோரிக்கை, இது கொள்கை அளவில் எல்லோரும் ஒப்புக்கொண்ட ஒரு கோரிக்கை. முஸ்லீம்களுக்கு ஒரு வக்ஃப் போர்டு வச்சிருக்கீங்க இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கிறிஸ்தவ சபைகள் வச்சிருக்கிறீங்க. ஏன் இந்துக்களுக்கு ஒரு நீங்க அறநிலையத்துறைய அந்தந்த கோயில்கள தேவஸ்தானம் போர்டு இருக்கு சார்? இதுல எதுக்கு சார் எந்த தேவசம் போர்டு இருக்கு? தேவசம் போர்டுனா என்ன? அரசியல்வாதி கையில இருக்குங்க, அறநிலையத்துறை அமைச்சர் கையில இருக்குது. அறநிலையத்துறை அமைச்சர் யார் வருவா? அரசியல்வாதி தான் வருவான். அரசியல்வாதி, அரசு இந்த இரண்டும் இல்லாம அறங்காவலர் சபைகளால் கோவில் நிர்வகிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்டா இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு இருக்காது, இந்த மாதிரி கோயில் அந்த சொத்துக்கள் கோயில் அதெல்லாம் அதுல இருக்கும், அதை நீங்க கண்காணிங்க, அதுக்கு நடவடிக்கை எடுங்க. ஊழல் நடந்தா, பிரச்சனை நடந்தா நடவடிக்கை எடுங்க. நீங்க ஒரு 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 துறையே வச்சுக்கிட்டுங்க இந்துக்கள் தலையில கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் அங்க நடக்கிற வரவு செலவு கணக்கு எல்லாமே ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. அப்பவும் ஆடிட்டர் இருப்பாங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாம் பாருங்க, அப்பவும் ஆடிட்டர் இருப்பாங்க. இங்க எத்தனை அறங்காவலர்கள் வந்து நீங்க சொல்றீங்களா, அறங்காவலர்கள் மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு உள்ளூர் கோயில் வந்து நீங்க நிர்வகிச்சீங்கன்னா கோயில் நிலத்தை வந்து அவங்க பர்சனல் எல்லா ஊர் கோயில் தாங்க, ஊர்கால அங்க இருக்கிற மக்கள் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்ப கவர்மெண்ட் உள்ள வந்ததோ அப்போ வந்து ஏன் கவர்மெண்ட் உள்ள கையில இருக்கு ஏன் வந்ததுன்னு அதெல்லாம் நிறைய நான் எழுதியிருக்கிறேன், நீங்க படிச்சுக்கங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நாத்திகர்கள், கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் கோவில் நிர்வாகத்திலே ஊடுருவி இருக்கிறார்கள். நேரடியா குற்றச்சாட்டு சொல்றேன் நான், புரியுதுங்களா? அமைதியா இருக்க மதுரைய நீங்க ஏதாவது போய் அங்க மாநாட்டுக்கு நீங்க இந்த கம்யூனிஸ்ட்கார மாதிரி அவங்க கேட்கற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க, புரியுதுங்களா? அடுத்த அயோத்தியா மதுரை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாங்க வந்து புஷ்கர விழா நடத்துறது முடிவு பண்ணோம் தாமிரபரணிக்கு. உடனே விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் எல்லாம் போய் கலெக்டர்கிட்ட போயிட்டான், தாமிரபரணிக்கு விழா எடுக்கக்கூடாது, புஷ்கர விழா நடத்தக்கூடாது, நடந்தா மதக்கலவரம் வரும், இப்படிதான் பெட்டிஷன் கொடுத்தாங்க. இதே முத்தரசன் இவங்க எல்லாம் போய் புஷ்கர விழா ரொம்ப சிறப்பா நடந்தது, எந்த பிரச்சனையும் வரல. அதான் சார் சார் நீங்க நாங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு மதக்கலவரம் வந்துரும் பண்றது யார் தப்புன்னு சொல்ல சார். ஆனா நீங்க அப்படிதானே சொல்றீங்க, எங்களை ஒரு குற்றமா நீங்க அங்க போய் பேசுற விதம், நீங்க பேசுற விஷயங்கள் நிச்சயமா பேசுவோம். இந்துக்களுக்கான அரசியல பேசாம அரசாங்கத்துக்கு எதிராக வந்து ஏங்க சர்ச்சில போய் யார் ஓட்டு போடலாம்னு பேசலாம், குற்றச்சாட்டு வைக்கிறது வேற வெப்பம் சார். நீங்க அதை தாண்டி வார்த்தை ஆளும் அரசாங்கத்தை நீங்க வந்து ஆளும் அரசாங்கத்தை விமர்சனம் தீவிரவாத ஆமா தீவிரவாத அரசாங்கம் தான். அவரே சொல்றாரு இது கிரிப்டோ கிறிஸ்துவ அரசாங்கம், இது சிஎஸ்ஐ கிறிஸ்துவ அரசாங்கம் சொல்றாரா இல்லையா? மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கம் இது கிறிஸ்தவர்களுக்கான அரசாங்கம், மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கம், மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கம் இந்தியர்களுக்கான அரசாங்கம் சொல்லலாமா, இஸ்லாம் விரோத அரசாங்கம் சொல்லலாமா? அப்படி சொல்லித்தானுங்க இன்னைக்கு கனிமொழியை ஊர் ஊரா போய் சொல்றாங்க. கனிமொழி, சசி தரூர் எல்லாம் போய் சொல்றாங்க இல்லையா பயங்கரவாதத்தினாலன்னு. இது இப்போ என்ன, இப்போ நாங்கள் இன்னும் பேசவே கூடாதா? இந்துக்களுக்கு அடிபட்டா பேச முடியும், வீட்டுக்குள்ள போய் முக்காடு போட்டு அழுதுட்டே இருக்கணுமா? இல்லை ஃபர்ஸ்ட் அது இல்லாமல் மதுரையில் நடக்கிற அந்த அந்த கூட்டத்துக்கு வந்து மாநாட்டுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்களா காவல்துறை? அனுமதியே கொடுக்காம இன்னும் வந்து நீங்க வந்து விளம்பரம் பண்ணி இங்க அங்க வந்து நாங்க பெருசா நாங்க அனுமதி கேட்டு இவங்க அனுமதி கொடுக்கணுமா? இப்ப எந்த திமுக மாநாட்டுக்கு அனுமதி வாங்கி நடத்துறாங்க? சும்மா இந்த மிரட்டல் ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருந்ததுன்னா அதெல்லாம் நடக்கும் ஜி. மக்கள் எழுச்சி நீங்கள தடுக்க முடியாதுங்க. இப்ப அந்த மாநாடு கூட்டுறீங்களா, அங்க போயிட்டு வந்து நீங்க இந்த அனைத்து கோயிலையும் வந்து நீங்க வந்து ஒரு மாநாடு போடுறதுக்கு ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? அதான் சார் மாநாட்டு போறதுக்கு ஏன் பயப்படுறாங்கன்னு உங்களுக்கு காரணம் தெரியும். என்ன அது ஒரு சாதாரண மாநாடா இருந்தா, சாதாரண மாநாடு, ஒரு கட்சி மாநாடா ஒரு மிகப்பெரிய இந்துத்துவ அரசியல் புரட்சி மாநாடு, சொல்ற மாதிரி ஒரு ஆன்மீக மாநாடாவே இருந்தா பரவாயில்ல. அங்க போய் ஒரு பிளவுவாதமோ இல்ல மற்ற எந்த பிளவுவாதம், முருக பக்தர்கள் எல்லோரையும் அரவணைப்பார்கள்.
இது மாநாடு வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானதோ திமுகவுக்கு எதிரானதோ அல்ல. புரியுதுங்களா? இது எந்த அரசியல் கட்சிக்கும் எதிரான மாநாடு அல்ல. இது எந்த மதத்தவருக்கும் எதிரான மாநாடு அல்ல. எங்களுடைய சனாதன தர்மத்தை, எங்களுடைய கடவுள் முருக பக்தர் அவங்க எல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு மாநாடு. புரியுதுங்களா? இதை ஏன் நீங்க இப்படி பயப்படுறீங்க? அதை விட சிறந்தான ஒரு விழா வந்து ஜூலைல திருச்செந்தூருக்கு கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமா நடத்தப்படும். யார் நடத்துறா? தமிழ்நாடு அரசு நடத்துது. தமிழ்நாடு அரசு நடத்துது இல்லைங்களா? பாருங்க, அறநிலைத்துறை தான் சார் நடத்துறாங்க. அறநிலையத்துறை நடத்துது. யார் பணம் கொடுத்தா? நீங்க HCL சிவர் நாடார் இருக்கார் இல்லைங்களா, அவர் 250 கோடி ரூபா கொடுத்து நீங்க நிறைய என்னமோ கும்பாபிஷேகம் பண்ணணும், நாங்க திருப்பணி பண்ணணும், அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கோம். எங்கிருந்து நிதி ஒதுக்கி இருக்கீங்க? கோயில் சொத்திலிருந்து உபரி வருமானம், வைப்பு நிதி, அதுல இருந்து வர்ற வட்டி, இத வச்சுக்கிட்டு நீங்க அனுமதி தான் கொடுக்குறீங்க. ஆனா பேர் என்ன? தேவாலயங்களுக்கு தசமபாகம்னு சொல்லிட்டு அங்க காணிக்கை கொடுக்குறாங்க, அது ஒரு தொகை கொடுக்குறாங்க. அந்த காணிக்கையில எல்லாம் கவர்மெண்ட் வாங்க முடியாது. நீங்க இந்த கோயில்ல உண்டியல் உழுவுற காணிக்கைய அரசாங்க அறநிலையத்துறை எடுத்துக்குது. அங்க இருக்கிறத போய் அங்க வந்து அந்த வக்ஃப் போர்டுக்கு தான், அங்க இவங்க இருக்காங்க இல்லைங்களா, அது சபைகள் தான். அரசு பொது நிதியிலிருந்து உணவு தானியங்கள் கொடுப்பாங்க ரம்ஜானுக்கு. அரசு பொது நிதியிலிருந்து மக்கா மதீனா போறதுக்கு மானியம் கொடுப்பாங்க. அரசு பொது நிதியிலிருந்து கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலம் போறதுக்கு மானியம் கொடுப்பாங்க. அரசு பொது நிதியிலிருந்து, அரசாங்க கஜானாலிருந்து, வரி வருவாயிலிருந்து எந்த கோயிலையாவது புனரமைச்சிருக்காங்களா சொல்லுங்க? பொய்யான தகவல். தமிழ்நாட்டில் எல்லாமே உபயதாரர்கள் மூலமாகவும் அறநிலையத்துறை நிதி மூலமாகவும் தான் செஞ்சிருக்கிறாங்க. எங்க காசுல செஞ்சதுதான். அதுல நீங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்குவீங்க வேணா. அறநிலைத்துறை நிதின்னு சொல்றீங்களா? அது யாரோட காசு? யார் காசு? பக்தர்கள் காசு. நீங்க என்ன அறநிலையத்துறைக்கு என்ன வேற மக்கள் கிட்ட வரி வாங்கியா பண்ணீங்க? பக்தர்கள் கொடுக்குற காணிக்கை தான் உங்களுக்கு வருமானம். இல்ல சார், இப்போ நீங்க சொல்ற பெரிய கோயிலுக்குலாம் சொல்றீங்க காணிக்கை வரும். இப்போ பழனி, திருச்செந்தூர் இந்த மாதிரி கோயிலுக்குலாம் காணிக்கை வரும். இப்போ கிராமப்புறங்கள கோயில், சிறு கோயிலுக்குலாம், குலதெய்வ கோயிலுக்குலாம் வந்து குலதெய்வ கோயில், சிறு கோயில் எல்லாம் கவர்மெண்டே போகாது. உண்டியல்ல வருமானம் இல்லைன்னா இவன் போக மாட்டான். காசு இருந்தா தான் போவான். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் என் கோயிலே சொல்றேன். எங்க ஊர்ல இருக்க கோயில் சிறிய கோயில் தான். யார் கையில இருக்குது? அறநிலைத்துறை கையில தான் இருக்கு. அறநிலைத்துறை நீங்க சொல்ற மாதிரி கோடி கணக்குல வருமானம் வர கோயில் எல்லாம் கிடையாது. சரி, சிறு வருமானம் கோயில். நல்ல பாயிண்ட் வந்திருக்கீங்க, சொல்லுங்க. அத வந்து அறநிலைத்துறை தான் எடுத்திருக்காங்க. அறநிலைத்துறை கோயில உங்களுக்கு செலவுக்கு என்ன பணம் கொடுத்தாங்க? கோயில சீரமைச்சிருக்காங்க, புனரமைச்சிருக்காங்க. அதுக்கு யார் பணம் கொடுத்தா? சார் நீங்க தப்பி கூடாது. யார் பணம் கொடுத்தா? நீங்க டொனேஷன் பண்ணீங்களா? நீங்க உபயதாரரா இருந்தீங்களா? நீங்க வந்து அந்த திருப்பணிகளை செஞ்சீங்களா? இல்ல அறநிலையத்துறை வந்து அங்கிருந்து மேல இருந்து 80% பண்ணது அறநிலையத்துறை தான் சார். 20% வேணா நீங்க அந்த கோயில்ல இந்த மேலம் இதெல்லாம் வாங்கி தவறான தகவல் சொல்றீங்க. தவறான தகவல். சார் எங்க கோயில்ல என்ன சொல்றேன், உங்க கோயிலே நான் சொல்றேன். அறநிலையத்துறைக்கு எங்க இருந்து ஃபண்ட் வருது? அரசாங்கத்துக்கு வந்து இப்ப நீங்க கல் குவாரி ஏலம் முடுறீங்க, அதுல கட்டணம் இருக்குது, அதுல அரசாங்கத்துக்கு ஃபண்ட் வருது. அந்த பணம் அரசு பொது நிதி அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் கையாளுகின்ற நிதியிலிருந்து சர்ச்சுகளுக்கு நிதி ஒதுக்கப்படுது. சர்ச்சு கட்டுறதுக்கு, மசூதி புனரமைக்கு நிதி ஒதுக்கப்படுது. எங்க கொடுக்குறாங்க? உபரி நிதிங்க அறநிலையத்துறையில. அவனை பிரிக்கிறத கோயில வருமானம் வச்சுதான் பிரிச்சிருக்கிறாங்க. முதல் நிலை கோயில், 2ஆம் நிலை கோயில் நல்லா வச்சிருக்கிறாங்க. ஒரு கால பூஜை திட்டத்தை செயல்படுத்துறாங்க, கோயில் பணத்துல தான் செயல்படுத்துறாங்க. அன்னதான திட்டம் செயல்படுத்துறாங்க இல்லைங்களா? எல்லா கோயிலையும் 24 மணி நேரம் அன்னதானம் எல்லாம் டெய்லி உபயதாரர் தான். அங்க போய் பாருங்க அன்னதானம் திட்டத்தை எப்படி செயல்படுத்துவாங்க. ஜெயலலிதா அம்மா செயல்படுத்தும் எல்லாமே எல்லாத்தையும் பண்ண முடியல சார். விருப்பப்பட்டு நிறைய பேர் முன்ன வந்து இப்போ கோயிலுக்கு வந்து ஃபண்ட் கொடுக்குறாங்க. அதுதான். அதுல உங்க வேலை என்ன சார்? அதுல உங்க வேலை என்ன? நீங்க மதசார்பற்றவர்கள் இல்லையா? மதசார்பற்றவர்கள் நீங்க வந்து இந்த கோயிலுடைய நிர்வாகத்தை நீங்க ஆடிட் பண்ணுங்க, தப்பு நடக்காம பாத்துக்குங்க. ஆனா நீங்க வந்து நாங்க தான் எதுவும் உங்க நிதியிலிருந்து, அரசு நிதியிலிருந்து பண்ணல இல்லைங்க. அதை பண்ணட்டும். மக்களுடைய வரி பணத்திலிருந்து, பொது பணத்திலிருந்து எந்த வேலையும் கோவில்கள்ல நடக்கிறது இல்ல. அறநிலையத்துறை கோயில் வருமானத்துல தான் அதை செய்யறாங்க. நான் சொல்றதுக்கு நல்லா தயவு பெரிய கோயிலும் சரி, எந்த கோயிலா இருந்தாலும் சரிங்க, உபயதாரர்கள் மூலமாகத்தான். அந்த உபயதாரர் கோயிலுக்கு ஒரு கோபுரம் கட்டி கொடுக்கணும், அல்லது ஒரு கதவு செஞ்சு கொடுக்கணும், அல்லது ஒரு ஆரம் அணிவிக்கணும், ஒரு மாலை செஞ்சு கொடுக்குறாங்க, அல்லது அங்கே வந்து ஏதாவது ஒரு கட்டளை ஏற்படுத்துறாங்கன்னா, நீங்கள் கோயிலே கட்டளைகள் இருக்கும், அவங்கெல்லாம் அதுக்கு வைப்பு நிதி. ஒரு கோயிலுக்கு யானை வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த யானைக்கு இவ்வளோ டெபாசிட் கட்டணும், அதுக்கு மருத்துவத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு கொட்டடி ஏற்பாடு பண்ணணும். இதெல்லாம் செஞ்சு பார்த்து அறநிலையத்துறை அதுக்கப்புறம் அனுமதி கொடுத்த பிறகுதான். பல இடங்கள்ல அப்படி அனுமதி வாங்குறதுக்கே வேற விதமான வழிமுறையெல்லாம் பார்க்க வேண்டியது. ஒரு கோயிலுக்கு ஒரு நல்லது செய்யணும்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கு, தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் வந்து உங்க கையில கொடுத்துட்டா நீங்க வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்களா சார்? நல்லா பண்ணுவாங்க. எங்க கையிலன்னா எங்க கையில் இல்ல. அமைப்புகள் நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, RSS காரன் கோயில் எடுத்துக்குவாங்க. கிடையவே கிடையாது. அமைதியா இருக்க மதுரையை அப்படியே அமைதியா இருக்கணும்னு தான் எல்லாருடைய விருப்பமும். நீங்க வந்து அங்க மாநாடுன்னு போயிட்டு
என்ன சொல்றது, நிறைய நீங்க சொல்ற மாதிரி நிறைய தேவையான கோரிக்கைகள் இருக்கு. அதை தவிர்த்து ஹெச் ராஜா பேசினாரு பிப்ரவரி 2ஆம் தேதி, அந்த மாதிரி எதுவும் கான்ட்ரவர்சியா பேசி எச் ராஜாவோ அர்ஜுன் சம்பத்தோ அல்லது இந்து இயக்க தலைவர்கள் யாருமே பிற மதத்தவர்களை அவமரியாதையாக பேச மாட்டார்கள், தரக்குறைவாக பேச மாட்டார்கள், கண்ணிய குறைவாக பேச ஆளும் அரசு மாட்டார்கள். தாலிபான் அரசு சொல்றதுக்கு என்ன காரணம்? ஆளும் அரசு தாலிபான் அரசா இருக்குது, அதனால சொல்றோம். என்ன காரணம் சொல்லுங்க. என்ன காரணம்? ஆளும் அரசு மதவாதி சிறுபான்மையின மக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அவங்க தாலிபான் அரசு. எத்தனை நாள் சார் இந்த சிறுபான்மை சொல்லிட்டே இருப்பீங்க? நீங்க அங்க பண்ணிட்டீங்களா சார் மத்தியில? அதே மாதிரி இங்க யூபில மத்தியில என்ன ஏதாவது யூபில கெட்டு போச்சா? பண்றதையோ இல்ல பீகார்ல பண்றதையோ, மத்தியில பீகார்ல உத்தரப்பிரதேசத்துல என்ன கெட்டு போச்சுன்னு சொல்லுங்க. அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லுங்க. இல்ல சந்தோஷமா இருக்காங்க. நீங்க மறுபடியும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இல்ல நீங்க அதான் என்ன மறுபடியும் இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, சார் இஸ்லாமிய மக்கள் மாட்டுக்கறி அதெல்லாம் சாப்பிடுறீங்க. சும்மா இந்த மாட்டுக்கறி கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் பாவி முஸ்லிம்களை கெடுக்குது திமுக. அதே நல்ல மாதிரி முஸ்லிம்களை இல்ல அதே மாதிரி தான் நீங்க மாநாடு அவங்க நடத்துறீங்க. போலரைஸ் பண்ணுது அந்த திமுக. பர்பஸ்க்கு தான் நீங்களும் மாநாடு நடத்துறீங்க. எங்க மாநாடு தற்காப்பு, முருகப்பெருமான் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஏன் அதெல்லாம் அப்பெல்லாம் விட்டுட்டு அந்த பிரச்சனை பீக்கல விட்டுட்டு இப்போ வைக்கிறீங்க சார் எலெக்ஷன்? நீங்களும் தேர்தல் நான் தான் இந்த பிரச்சனை 10 வருஷமா இருக்குதுங்கிறேனே. அதான் தேர்தல் வர சமயத்துல இது நீங்களும் பயன்படுத்துறீங்க. அதெல்லாம் தேர்தல் வரும்போது நாங்க ஏங்க எப்பத்தான் இந்து ஓட்டு வங்கி உருவாகிறது? பழனிசாமி ஆட்சி வரணும், அதுக்கு தான். புரியுதுங்களா? அதுக்காக தான் நல்ல கூட்டணி. எவ்வளவு அற்புதமான கூட்டணி பாருங்க. நம்முடைய மாநில தலைவரை மாட்டிட்டு ஒரு கூட்டணி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மாநில தலைவர் இது ஒன்றும் குடும்ப கட்சி கிடையாது. புரியுதுங்களா? 3 வருஷம் தான் தலைவர், மறுபடியும் அவர் எங்களுக்கு தலைவர் தான். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அமைதியா இருக்க மாதிரியே அப்படியே அமைதியா இருக்கிறது தான் எல்லாரோட விருப்பமும். நீங்க மாநாடு கூட்டியிருக்கீங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் கூட்டல, மாநாடு நடத்துவது இந்து முன்னணி. இந்து முன்னணி அதுல பிஜேபியினுடைய நம்முடைய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள், பவன் கல்யாண் ஏற்கனவே முருகப்பெருமான் மீது பெரும் பக்தி கொண்டவர். அவர் அறுபடை வீடுகளுக்கு வந்தாரு. பெருசா பிளான் பண்ற மாதிரி இருக்கே சார். நல்ல பிளான் தானே, நல்லா நடக்கட்டுமே. எல்லாரும் நாங்க ஆதரவு. முருகபக்தர் மாநாடு வெற்றி அடையும். மாநாட்டு மட்டும் சொல்லல, மாநாட்டுக்கு பின்னணியில ஒரு பெரிய நேரட்டிவ் இப்போ பவன் கல்யாண் உள்ளார வராரு. அடுத்து இப்போ யோகி ஆதித்யநாத்தை கூட்டு வரீங்க. இப்போ 2026 இவங்களை மட்டும் கூப்பிடு, இவங்க கூப்பிட்டோன்னு வந்துட்டாங்க. வாங்க நீங்களும் வாங்க, எல்லா கட்சி தலைவரையும் கூப்பிட்டுருக்குறாங்க. முருகபக்தர் மாநாடு அப்படிங்கிறது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ஆன்மீகம் காக்க, அறம் வளர்க்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் இந்த முருக பக்தர் மாநாட்டுடைய நோக்கம். நீங்க அதுக்கு அரசியல் பொறுத்து பார்க்கலாம் சார். கூட்டணியில் இருக்கீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர் ஃபர்ஸ்ட் கலந்துக்கிறாருன்னு பார்ப்போம். கலந்துக்கிட்டா அடுத்து அதுவே உங்களுக்கு ஒரு மாநாடு வெற்றியா இருக்கும். கூட்டணியில் இருக்க தலைவர்கள் எல்லாரும் கூப்பிடுறாங்க, எல்லாரும் வர வேண்டியவங்க எல்லாம் வரணும். இதுல அரசியல் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எப்படி இஸ்லாமியர்கள் அவங்க ஒரு பிரச்சனைன்னா எல்லாம் ஒன்னா இருக்காங்க, எந்த கட்சியில் இருந்தாலும். கிறிஸ்தவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஒரு இஷ்யூன்னு வரும்போது இனிக்கோ இறுதியராஜ் எல்லாம் ஒன்னாயிடுறாங்க. புரியுதுங்களா? ஆனா வர்றாங்களே, வர்றவங்களை பார்த்து அவங்க ஏதோ அரசியல் விமர்சனம் பண்ணலாம். அதை பத்தி நாங்க ஒரு விமர்சனமா எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். நாங்க நல்லது செய்கிறோம். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி பல கேள்விகள் பதிச்சிங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. DIARC ranked number 17 in India by IIRF. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.